Can you keep the bag there and come stand here? வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். டயலன் ஸ்ரீபாலன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்றீங்களோ ஏது செய்றீங்களோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இட்ஸ் as extremely important video that all the Hindus in Malaysia have to watch this video. We have to watch. சரிங்களா? ஓகே, where am I today? I came here for the temple issue in Kedah, which was broke. Then I was informed about this place. எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு இடம், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால இத்தனை நாள் அப்படியே விட்டுட்டேன். ஆஃப்டர் கம்மிங் இயர், ஆஃப்டர் சீயிங் எவ்ரிதிங், ஆஃப்டர் மீட்டிங் அ கிரேட் மேன் ஹூ இஸ் நெக்ஸ்ட் டு மீ, which I'm going to introduce. இவ்வளோ ஆத்திரம் ஒரு சைட்ல இருக்கட்டும். ஓகே, அவ்வளோ ஆத்திரம், வெரி ஆங்கிரி, வெரி அப்செட், and I feel ashamed that இந்த இடத்துக்கு why I didn't come earlier. இதை ஏன் நான் ஏற்கனவே செய்யல. எனக்கு I am angry. என் மேலேயே எனக்கு ஆத்திரமா இருக்கு. நான் ஈரமா இருக்கேன், ஏன்னா இப்பதான் மழை பெஞ்சு ஃபுல்லா நனைஞ்சு இன்னும் இங்க தான் இருக்கேன். I'm in Lembah Bujang Kedah. சரிங்களா? Lembah Bujang you all can go and Google what is Lembah Bujang. எல்லாருமே மலேசியால இருக்கிற 30 வருஷம் கோயிலை உடைச்சதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, 50 வருஷம் கோயிலை போட்டு என்ன உடைச்சதுக்கு சண்டை போடுறீங்க. அதை விட தாண்டி போனா சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்துச்சு கோயிலை போட்டு சண்டை போடுறீங்க. இங்க நம்மளுடைய அடையாளத்தை வேரோட அழிச்சுக்கிட்டு இருக்கிற ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. The entire history of every Hindu Tamilan which came to this land. சரிங்களா? The entire thing is being newly scripted and it's being slowly brought out of history. This place is a historical place. சரிங்களா? எல்லாருக்கும் தயலன் ஸ்ரீபாலன்னா முக்காசி பேருக்கு தெரியும். ஒருத்தரை நான் காட்டுறேன், வாங்கண்ணே. வணக்கம். இவரை யாருக்காச்சும் தெரியுமா? கொஞ்ச நேரம் உங்க தொப்பியை கழட்டுங்கண்ணே. ஓகே, இவர் பேர் யாருக்காச்சும் தெரியுமா? Do you all know that he exists? I feel like touching his feet and praying. சத்தியமா நான் சொல்றேன். I feel like to touch his feet and pray for what he has been doing here for the past 15 years. 15 years. And we do not even know he exists. And you know what is he doing, He is a lone ranger fighting to take this historical place to a next level. ஒண்டியா இதை எப்படியாச்சும் ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போனோன்னு 15 வருஷம் he is suffering alone, and it's so shame to see we are fighting for. அதை விட this is much more important la. Come on guys. What is your name, brother? செல்வகுமாரன் பெரியசாமி. What is your qualification? உங்க படிப்பு என்ன? டிகிரி ஹிஸ்டரி. கொஞ்சம் கிட்ட வாங்க. I'm a degree holder history. USM ல படிச்சிருக்கேன். USM ல you are a degree holder in history. ஆமா, okay, history. Major history. And you wanted to do your masters. செஞ்சிருக்கேன், மாஸ்டர் செஞ்சிருக்கேன். மாஸ்டர் செஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. And now you also got interest in archaeology. Okay. Yeah, how long have you been trying இங்க நடக்கிற அக்கிரமத்தையும் சரி, இங்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயமும் சரி, எவ்வளவு நாளா you are trying to bring this out to the public? ஓகே, இது பல வருஷமா நான் முயற்சி பண்ணி 2009ல ஒரு சண்டியை உடைச்ச பிரகாரம் நான் பல மாதிரி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னன்னா நான் லோன்லியா இருக்கறனால, அலோனா இருக்கறனால மூவ் பண்றதுக்கும் மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. No one knows him. எனக்கு ரொம்ப கவலை no one knows him. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா from morning until this second
I'm spending time with him. இவர் கூட வந்து நான் என் நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு, and he has not even finished 20% of what happened here. இன்னும் 20% கூட இன்னும் முடியல. அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே அவ்வளோ ஆத்திரம். நம்மளோ இந்த இடத்த வந்து ஃப்ரம் 1960s இந்த இடத்த வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1970sல ஸ்டார்ட் பண்ணி மகாதேரோட அரசாங்கத்துல வந்து இந்த இடத்துக்கு நிறைய சேதாரம். ஓகே, and up to this second they are still trying to remove the names of the Indians, especially the Tamilians, from this entire place. YouTubeல போயிட்டு நீங்க நம்பலனா go into YouTube, go to YouTube and see type the சார் எப்படி சொல்றீங்க சார்? லம்பாபுஜாங். சரிங்களா? ஐ எம் சோ ஃப்ராஸ். சரிங்களா? அவ்வளோ இன்ஃபர்மேஷனை தூக்கி என் தலையில போட்டிருக்காரு. அன்டில் நான் வந்து சிரிக்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ ஆத்திரமா இருக்கேன். லம்பாபுஜாங்னு தட்டி பாருங்க. லுக் at the professors of USM, how they are scripting this entire thing. இந்த பூமியில வந்து ராஜேந்திர சோழர் வந்ததுக்கு அடையாளமே இல்லை. There's no they are bringing it into a way that Rajendra Solan was not here. They are bringing it into a way that maybe Hindus could be here, maybe Malayu Purba could be here. They are changing the identical of the originality. அதாவது கிராஜான் ஸ்ரீ விஜயாவா இருந்தாலும் சரி, ராஜேந்திர சோழருடைய படை இருந்தாலும் சரி, சோழர் பரம்பரை, they are changing this entire thing into Malayu Purba. Who is Rajendra Soral? Malayu Purba. வாங்க, சந்தோஷம். Very happy. Who is Rajendra Soral? Malaya Purba bang. This is Malayu Purba. கடாரம் கொண்டான் விக்ரம் நடிச்ச படம். கடாரம் கொண்டான், அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? I was so stupid of not knowing this all this while. நம்மளோட இந்தியர்களோட பிரச்சனை எங்கெந்துடா வருதுன்னு பார்த்து at last I ended up here. இத நம்ம சண்டை போட தேவையில்லை. We don't need to go to the road to protest. நம்ம இங்க போய் protest பண்ண தேவை கிடையாது. We don't need to go to the road to protest. We don't need to go and கொடி புடிச்சு கத்த தேவையில்லை. We don't need to go and screw up any government. What we need to do is we need to form something here to prevent our history, to preserve our history. இந்த மாதிரி படிச்சவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு வார்த்தை தப்பா கூட சொல்ல முடியல. பாருங்க, he is correcting my words. You know, the amount of knowledge that he has in this place, I don't think so much people have. The amount of politicians that he have approached. He have approached almost all political parties leaders in his life. Amavaliane. ஆமா சார். You name any political party. I'm not going to go against MIC. I'm not going to go anyone. But he have approached mostly all political party. ஆமாவாயா, செய்யறோம் சொல்லிட்டு நல்லா செஞ்சுங்கடா எல்லாருமே. இந்த நாட்டுல நான் ஃபேமஸ் ஆயிருக்க கூடாதுங்க. I was not supposed to be famous. இந்த மாதிரி great souls was supposed to be famous. He is 49 years old and he is not married. And you know why am I laughing? He is not married. Every time he has his degree, he goes out of this place to find charimakan or to work. He ends up coming here back. And today, you know what is he living? He is living just by being a tourist guide here. இன்னைக்கு நான் வந்திருக்கேன். I'm going to pay him. And அவர் கேட்ட காசு நான் சொல்றேன், எனக்கு கிடைச்ச நாலேஜ்க்கு சம்பந்தமே இல்லை. That money that he gets, he uses that to do research. He has got no funds from any bloody. No one gave him any fund. Do you all know? British காலத்துல வந்து மியூசியம். Exactly. பிரிட்டிஷ் மியூசியம் வந்து பிரிட்டிஷ்காரன் உருவாக்கி போனது. ஓகே, பஞ்சாபாத் மியூசியம் சொல்லிட்டு
மியூசியம் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜபத்தன் மியூசியம். ஜபத்தன் மியூசியம். ஓகே, ஜபத்தன் மியூசியம் குள்ளார ஏதோ செய்ய முடியல. ஏன்னா இட் வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ். அவங்களோட கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் ஃபாலோட் ஆல்மோஸ்ட் ஆல் பிரிட்டிஷ். இத உடைக்க முடியாம என்ன பண்ணிருக்காங்கன்னா வாரேசான் மியூசியமா, ஜபத்தன் வாரிசான். ஜபத்தன் வாரேசான் மியூசியம்னு சொல்லி ஒன்னு திறந்தாங்க. திஸ் ஜபத்தன் வாரேசான் மியூசியம் தான் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் என்டையர் பிளேஸ். நோ மோ அண்டர் த நேஷனல் மியூசியம் கீழே இல்ல. ஜபத்தன் வாரேசான் மியூசியம் இதை எடுத்துருச்சு. ஜபத்தன் வாரேசான் மியூசியம் இங்க கெடாலேயே எத்தனை இந்தியர்கள் இருக்கீங்க? ஜபத்தன் எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச ஜபத்தன் மியூசியம்ல வந்து இல்லன்னு நினைக்கிறேன். சோஃபா யாருமே இல்ல. யாருமே இல்ல. ஜபத்தன் வாரிசான்ல இல்ல. மியூசியம்ல இங்க ஐ மீன் சாரி, ஜபத்தன் வாரேசான்ல எத்தனை இந்தியர்கள் இருக்காங்க? கட்டால இல்ல. கெடால இல்ல. There's not a single Indian in Jabatan Varesan in Kedah. That is what he's saying. Maybe right, maybe wrong. Okay, subject to correction. Okay, but இதுதான் it's very very sad. It's very very sad. Okay, இது வந்துங்க நான் வந்து வீடியோ எடுத்து it is not about making me famous. Okay, I am doing this video actually to make him famous. Okay, to make him famous and to make him. And there's 2,100 people watching at you right now. 2,100 people. Okay, இங்க பாருங்க, for the first time in my video, for the first time in this video, okay, I'm going to ask MIC something. You have a college, university 4 kilometers from this place. About 4 kilometers, which is called எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி. Ames University. Y'all didn't have any plans of creating an archaeology department in an entire, I mean, I'm very sorry guys. Again there's no line. கேக்குதா? Can you all listen? Come here, na. ஓகே. இது நல்லா இருக்கு. Sorry guys. ஏன்னா நம்ம வந்து மலை மேல இருக்கோம். சரிங்களா? மலை மேல இருக்கோம். This is a part of Gunung Jerai. சரிங்களா? This is a part of Gunung Jerai. Please share. I need back the views of 2,000 views. ரொம்ப முக்கியமா we were talking. இப்ப புதுசா பார்க்கறவங்க வந்து I don't know what happened. சரியா? I don't know what happened. Totally line, is it running? But there's no line in my phone. Totally. Can you all hear me, you know? Can you all hear me? Can. Okay. நான் ஸ்டாப் பண்ணேன். சரியா? I stopped at a place. MIC ன்னு சொல்லி ஆரம்பிச்சேன். I'm going to continue from there. Okay. MIC என்ன கிழிச்சாங்க. We just keep that aside. Okay. My question is, there's ஒரு ஹிந்து ஆர்கியோலஜின்னு சொல்லி ஒரு இந்தியரை வந்து ஒரு ஆர்கியோலஜில வந்து இங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல கூட அவங்க சேர்த்துக்கல. Not a single Hindu or a Tamilan has been included in their archaeology team. Go and Google at their archaeology team. எல்லாருமே வந்து அவங்க தான். ஓகே, அவங்கன்னு இருக்கும் போது அவங்க ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரிய மாத்திரதா இருந்தாங்கன்னா
we actually don't need to blame them because they are trying to do something for their own history. சரிங்களா? பட் இட்ஸ் நம்மளுக்கு இந்தியர்கள் மலேசியால எப்படி சாப்பாடு முக்கியமோ, எப்படி சாப்பிடுறோமோ, சரிங்களா, எப்படி நம்மளுக்கு படிப்பு முக்கியமோ, எப்படி நம்மளுக்கு கோயில் முக்கியமோ, இதை விட முக்கியமானது நம்மளோட சரித்திரம். உங்களோட முப்பாட்டன், என்னோட முப்பாட்டன், இங்க வந்து வாழ்ந்தவங்களோட சரித்திரம் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். எல்லாருடைய ரத்தத்துல இது இருந்தே ஆகணும். வாட் எவர் யூ ஆல் சே, யூ ஆல் வாண்ட் டு சே, எது நீங்க சொல்றதா இருந்தாலும், this is as important as the food that we eat in our house. அதை விட முக்கியமானது நம்மளோட சரித்திரம். And இந்த சரித்திரம் it's about close to 2000 years, 1500 to 2000 years உள்ள சரித்திரம். இந்த 60 வருஷத்திலேயே 2000 வருஷம் சரித்திரம். சரிங்களா? 2000 வருஷம் சரித்திரம் இந்த 60 வருஷத்திலேயே முழுசா ஃபுல்லா இல்ல, எத்தனையோ பெர்சன்டேஜ் மாத்திட்டாங்க. they have changed already. This is something we have to be very proud of. நம்ம பண்டாத்தாங். இப்பயோ நான் சொல்றேன், I am not telling anyone to go and fight with them. No need. We don't need to fight. We don't need to fight. There is thousands of proof in this place. ஆமாவாலியானே? ஓகே, there's எத்தனை சண்டி இங்க இருந்துச்சு? நூற்றுக்கணக்கான சண்டி, கொஞ்சம் கிட்ட வாங்கண்ணே. நூற்றுக்கணக்கான சண்டிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அப்ப அந்த காலம் மாற இந்த 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 ப்ராப்பர்லியா பிரிசர்வ் பண்ணனால நிறைய சண்டி வந்து அழிக்கப்பட்டது. இப்ப எத்தனை சண்டி இங்க இருக்கு? இப்ப வந்து நம்ம இருக்கிற அந்த லம்பா பூஜாங்களே பாத்துக்கிட்டீங்கன்னா இங்கேயே வந்து ஒரு 5 சண்டி தான் இருக்கு. 5 சண்டி தான் இருக்கு. 5 சண்டி வெளியே வந்து ஒரு 3 சண்டி நம்ம பார்த்தோம். ஆமா. ஓகே, அதே சமயத்துல வேற லொகேஷன்ல இப்போ வந்து இங்க இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி 30 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஒரு ஏரியா பத்தின சுத்தமா ஒரு இத ஏன் கோயில்னு கூப்பிடாம சண்டின்னு கூப்பிடுறாங்க? ஓகே, பொதுவா வந்து கோயில்னா வந்து கோயில் அப்படின்னு தமிழ் வார்த்தையில நம்ம பார்த்தோம்னா, கோக்கு வந்து அரசன் பேரு, இல் வந்து இல்லம். அப்ப கோயில் ரெண்டும் சேர்ந்துன்னா கோயில், அரசன் வாழ்ற இல்லம். ஆனா இந்த சண்டின்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா, இங்க வந்து ஒரு சின்ன ஒரு 10 ஃபீட் 6 ஃபீட் அந்த மாதிரி ஸ்கொயர்ல வந்து மனிதனோட அஸ்தியை வச்சு வணங்கி ஒரு சக்தியை உருவாக்கி ஒரு டெம்பரரி செட்டில்மெண்ட், அதனால உருவாக்குனதுதான் இந்த சண்டின்ற பேரு. சிவனோட இதுக்கு ஏன் சண்டின்னு பேர் வைக்கிறாங்க? கோயிலே வச்சிட்டு போயிருக்கலாமே. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து இந்த சண்டினா என்னது? ஓகே, பழைய ஆராய்ச்சியாளர்கள், அந்த வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள், வேற நாட்டு ஆராய்ச்சியாளர்கள், இது அவங்க வந்து கோயில்னு அவங்களால பார்க்க முடியல. ஒரு சின்ன ஒரு ஃபார்ம், இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இங்க இருக்கிறதே வந்து கிரானைட் கல். இந்த கிரானைட் கல்லை வந்து இங்க ஆத்துல இருந்து கிரானைட் கல்லை எடுத்து அவங்க கட்டி அவங்க வந்து கடல் தாண்டி இங்க வந்து ஒரு 6 மாசம் இங்க இருந்து, இங்க 6 மாசம் இருக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு டெம்பிளா கட்டி, இல்ல அதாவது சண்டியா கட்டி இங்க இருந்திருக்காங்க. சோ இதனாலதான் இப்ப வந்து இங்க இருக்கிற சண்டி வந்து கோயில் தான். ஓகே, உதாரணத்துக்கு நீங்க பண்ணால பாருங்களேன், இது பாக்குறதுக்கு வந்து சண்டி மாதிரி இருக்கா? மக்களை நான் காட்டுறேன், மக்களை நீங்க பாருங்க. ஓகே, சண்டி மாதிரி இருக்கு. இது வந்து இருங்க, முதல்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை நான் சொல்றேன். ஓகே, இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் a டெம்பிள். நம்மள கேட்டா இது வந்து ஒரு டெம்பிள். ஆனா இத தான் இவங்க வந்து சண்டின்னு சொல்றாங்க. ஓகே, சொல்றாங்கன்னா அவங்க குறிப்பிட்ட ரிசர்ச் அவங்க செய்யும். உதாரணத்துக்கு இந்த சண்டியை வந்து சண்டின்னு சொல்ல ஒரு கோயில்னா சிவன் கோயிலா இருக்கணும். ஏன்னா ரெக்கோல சிவன் கோயில், ஆனா வந்து சைட் 8 தப்பா லாப்பான்னு சொல்றாங்க. ஓகே, அவங்க வந்து ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்ல. ஏன்னா டேட் டிஃபரண்டா இருக்கு, ரிசர்ச் டேட் டிஃபரண்டா இருக்கு, அதனால. ஓகே, இங்க வந்தீங்கன்னா, ஓகே, நான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டேன். இதுதான் வந்து சிவலிங்கம் இருந்த இடம். இந்த ஹோல்ல தான் இந்த சிவலிங்கம் அபிஷேகம் பண்ண தண்ணி வந்து இந்த ஹோல்ல தான் பூந்து, சரிங்களா, இந்த ஹோல்ல தான் பூந்து சிவலிங்கம் நடுவுல இருந்திருப்பாங்க, ஏறத்தாழ இங்க இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி திஸ் ஹோல் வந்து சிவலிங்கத்துல இருந்து இது உள்ளுக்கு போற தண்ணி தான் அதுக்கப்புறம் அங்கிட்டு வெளியாவது. இதுதானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஓகே, அபிஷேகம் தண்ணி. சோ இட்ஸ் ஆக்சுவலி a temple but with the name of Chandi. சரிங்களா, இட்ஸ் a temple with the name of Chandi. சோ இப்ப வந்து இங்கிட்டு வாங்கண்ணே, கம்பி சார். ஓகே,
So it's actually a temple in the name of Chandi. Okay. சரிங்களா? Okay. இத ஏன் என்ன கேட்டா ஏன் தெரியுமானே? இப்ப வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. நான் சொல்லவா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு இந்திய அரசியல்வாதியும் சரி, எந்த ஒரு கவர்மெண்டும் சரி, ஏன் உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல தெரியுமா? இத வச்சு என்ன காசு கிடைக்காத? இதே இங்க வந்து நான் இப்போ வந்து ஒரு சிலையை எடுத்து வந்து வச்சு நான் ஒரு பூஜை பண்ணி ஒரு பண்டாரத்தை வச்சுட்டேன்னா கூட்டம் வரும், வருமானம் வரும். அப்ப இந்த இடத்த பாத்தீங்கன்னா எல்லாருமே சண்டை போடுவாங்க. இட் இஸ் அது இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி இப்ப கோயிலுங்களே வந்து முக்காசி பேர் வந்து ஒரு சம்பாதிக்கிற இடமா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இதை விட நம்மளுக்கு வாட் டு வி நீட் பிசைட்ஸ் திஸ்? இதை விட நம்மளோட அண்ணா இங்கிட்டு வந்துருங்க. இதை விட இதை பிரிசர்வ் பண்றது வந்து இட் இஸ் நாட் வித் என் கையில இல்ல, சரியா? இவர் கையில இல்ல. எவ்ரி சிங்கிள் ஹிந்துஸ், எவ்ரி சிங்கிள் தமிழன்ஸ் இன் திஸ் கண்ட்ரி, நாட் ஓன்லி இன் திஸ் கண்ட்ரி, இந்த என்டையர் உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழனும் வந்து இந்த இடத்தை பிரிசர்வ் பண்ணி இருக்கணும். ஆனா நம்மளே இங்க தமிழனா இருந்து ஒரு இந்துவா இருந்து நம்மளே பிரிசர்வ் பண்ணாம and we are talking rubbish because of politicians. Not a single politicians have raised this issue. Why? இவர் வந்து ஒரு என்ன வந்து கோயிலுங்கிற சண்டிக்கு என்ன கூட்டிட்டு போனாரு. ஃபுல்லா புல்லு முளைஞ்சி காடு மாதிரி இருக்கு. அந்த வீடியோ வேணா அப்புறம் அப்லோட் பண்றேன். Fully that place was supposed to be taken care by Warisan. Jabatan Warisan fulla take care பண்ணி இருக்கணும். அறவே டேக் கேர் பண்ணாம காடு மாதிரி கிடக்குது. That was our temple before. That was the place where we worshipped before. That was the place where we worshipped. இந்த இடத்துக்கு வந்து நீங்க வந்தீங்கன்னா it's an extreme vibration. இந்த வைப்ரேஷன் இந்த நாட்டுல நீங்க எங்க போனாலும் கிடைக்காது. இங்கேருந்து கிளம்பி எல்லாம் ஊருக்கு போறோமே, தஞ்சாவூர் போய் பாக்குறோம், எல்லாத்தையும் போய் பாக்குறோமே. தஞ்சாவூரை கட்டினவர் தான் இந்த இடத்த கட்டினாரு. இங்க ஏன் யாருமே வரல? இந்த இடத்த ஏன் ஒழுங்கா செய்யல? தஞ்சாவூரை கட்டினது வந்து ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனோட மகன் கட்டினது ராஜேந்திர சோழனுடைய இடம் இது. He came here as a warrior. இந்த இடத்த வந்து ஸ்ரீ விஜயா கவர்மெண்ட் கூட சண்டை போட்டு இந்த இடத்தை எடுத்து இது வந்து இட் வாஸ் a business spot. இந்த இடம் இந்த வட்டாரமே they are saying, the history is saying 200 kilo square meter. 200 kilometer square அந்த சுத்தி 200 kilometer square ஆரம்பிச்சு 400 kilometer square க்கு போய் now it's estimated 1000 kilometer square. 1000 kilometer square. அப்படினா இந்த ராந்து நம்மளோட சரித்திரம். Is the video clear? The video is getting hang here. We need connected. Can you all hear me? Can you all hear me, please? Is it okay, radio now? Video hang. Now is it okay? What the name place again? You see? இந்த நாட்டில் வாழ்ற இந்தியர்களுக்கு இந்த இடம் பேரு கூட என்னன்னு தெரியல. I have comments. இது என்ன இடம்னு கேட்குறாங்க. இந்த நாட்டுல we are not பண்டாத்தாங்கன்னு சொல்றதுக்கு இந்த இடத்த நம்ம சண்டை போட தேவையில்ல. இந்தியன் ஆர்கியோலஜி வந்து இங்க செக் பண்ணாலே we have thousands. Is the video okay? We have thousands of proof what has happened here. இங்க இருக்கிற சிலைங்களாம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? இங்க இருக்கிற பாய்ச்ச காசுலாம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? இங்க கிடைச்ச இந்தியர்கள் தமிழர்கள் வாழ்ந்ததுக்குள்ள அடையாளம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? ஆன்லைன்ல வித்திருக்காங்க. ஆன்லைன்ல வித்திருக்காங்க. அதையும் தமிழனுங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இவனுங்க என்ன சொல்றது? ஆன்லைன்ல விற்க வேண்டிய ஜாமாவா இது? இது உங்களோட சொத்து கிடையாது. இது அத்தனை தமிழோன்னு இந்த உலகத்துல இருக்கிற அவனுங்களோட சொத்து. This was a great empire who came and conquered this bloody sand over here, this land over here. நம்மளோட சரித்திரம் இதுதான். தமிழன் 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 சொல்லி என்னத்தை
தமிழன்னு சொல்லணும்னா இந்த அடையாளம் நம்மளுக்கு this is the first stepping stone தமிழன்னு நீங்க சொல்றதா இருந்தா you won't be surprised this was even before civilization. What are we going to do? Are we going to let our grandchildren to don't even know this entire history? Are we going to just keep quiet? பேசாம பொத்திக்கிட்டு வீட்ல வந்து நம்ம குடும்பம் நல்லா இருந்தா சரி, நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சா சரி, படிப்பு கிடைச்சா சரின்னு சொல்லிட்டு உட்கார போறோமா? இல்ல நம்மளோட சரித்திரம் என்னன்னு நம்ம அத பாக்குறதுக்கு வந்து முன்னு வர போறீங்களா? He has been here for 15 years. I feel so ashamed that I didn't know him for 15 years. அவ்வளவு அவமானமா இருக்கு எனக்கு. He don't have a luxurious life. He don't have a proper income. Nothing. He is a degree holder. A degree holder. And you know, I think he's going to charge me only about 150, I think. Okay, about 150 ringgit. Okay. And he spent the entire day மலையில என் கூட நனைஞ்சி. I was speechless for every place that he took me and went. Speechless. The way it was built, what they did, என்ன கொண்டு வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, எவன் எப்ப வந்தான், everything he has, but he has got no power, money power and political power to go and do more. And for your information, just because he's bringing out quite a number of secrets, they are starting to restrict him from few places. Those places where he can go easily and see what has happened, those places, they are restricting him by bringing new Pangara and saying, you have to get approval from us after this to go inside that place. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. AIMS University is built only 4 kilometers from here. Why didn't you all open an entire faculty for archaeology? You can create students, bring professors from India and teach them history. I mean this history and more towards archaeology. இந்த இடத்துல நோன்றது யார் தெரியுமா? UITM. UITMல 100% ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான் இங்க உட்கார்ந்து கஜியான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Is that their fault? No. It's our fault for not questioning. Why can you even take an Indian inside your team? ராஜேந்திர சோழரோட பேரே எடுத்துட்டாங்க ஃபுல்லா. இங்க இருந்தவங்க எல்லாம் மலாயு பூர்பா, கடா துவா மலாயு பூர்பா. You know, இங்க சின்ன சின்ன போண்டோ இருக்கு. You know what is the name of the pondoa? Muakaf என்ன? Wakaf கடாரம். Wakaf கடாரம். Wakaf கலகம். கலகம். நம்மளோட கலகம்னு சொல்லுவோம்ல தமிழ்ல. அந்த மாதிரி இங்க பேர் வச்சிருக்காங்க. ஆனா they don't want to go deeper. இத வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்த இப்படியே அழகா அப்படியே பேசி மழுப்பி டபார்னு ஒரு டெவலப்பர்கிட்ட விட்டு பட்டு வீடை கட்டிடுறாங்க. அசர்ற நேரத்துல அந்த இடத்த அப்படியே டிமோலிஷ் பண்ணி வீடை கட்டிடுறாங்க. First of all, how can a private person like us, ஒரு தனியார், how the hell can we buy a land where this Chandi was? There is another Chandi at the back of us. அங்கேயும் ஒரு சண்டி இருக்கு மேல பாத்தீங்கன்னா கல்லு தெரியுதா? That Chandi was built on a Chinese guy's land. மேலே கம்போங்ல இருந்தத அந்த நிலத்துக்கு அவங்க சொந்தம் அவங்க வாங்கிட்டாங்களா அந்த நிலத்தை? அவங்களோட லேண்ட். ஆனா அந்த சண்டி எடுத்துட்டு சொல்லிட்டாங்க. அவங்களோட லேண்ட்னா எப்பல இருந்து அவங்க லேண்ட்? 40s உள்ள 40s உள்ள. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சண்டி அங்க இருக்கு தானே? எப்படி அவங்க அந்த லேண்ட க்ளைம் பண்ண முடியும்? இட்ஸ் சப்போஸ் டு பி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட். இந்த சண்டிய வந்து வேற இடத்துல இருந்து எடுத்து இங்க வந்து வச்சிருக்காங்க. இட்ஸ் பிலீஃப் தட் இட் வாஸ் a Durgai Amman Chandiya. Exactly. It believe it is a Durgai Amman Chandi. It is believed to be a Durgai Amman Chandi. And this was
transferred here because it was on somebody's land. How the hell did that somebody buy that land when that is an historical place? How can that somebody own that land when there's a chandi there that was supposed to be preserved? The land was supposed to be preserved and should be gazetted under archaeology department or under historical department. How can someone even bought that land? எந்த அளவுக்கு கோயில்ல போய் சாமி கும்பிடுறது முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த சாமிங்கிறவங்க இந்த நாட்டுக்கு எப்படி கொண்டு வரப்பட்டதுள்ள அடையாளம் இங்க. திஸ் இஸ் என்டையர் சிவிலைசேஷன். இங்க ஒரு பெரிய சிவிலைசேஷனே நடந்திருக்கு. ஆமாவாலியான ஆமா சார். ஒரு பெரிய சிவிலைசேஷனே நடந்திருக்கு. I'm not telling anyone to fight with the government. No need to fight. No need to go against any Malay government or whatsoever. What we want is preserve this historical place together with everyone. The Malays, the Indians, the Buddhism, the Christians should know really what happened. If yes, it is the Islam came from the place, accept it as what it is. Why do you all need to change this place? தேவை கிடையாது. Just accept it and just be. If yes, the Malays were praying the Hindus, the Hindu deities, accept it. Why do you all want to change? Huh? Okay, you change. You change that you all didn't pray, you all didn't worship here. Fine. மாத்திக்கிங்க. DNA check பண்ணலாமா? வர்றீங்களா DNA? Call them to come and check DNA with the Indians, with the Tamilians. என்ன வேணாலும் போய் சொல்லலாம். டிஎன்ஏ சத்தியமா யூ கேன் நெவர் சேஞ்ச் த டிஎன்ஏ. எத்தனை பரம்பரையா இருந்தாலும் அவங்க எந்த பரம்பரையில இருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ கேன் செக். Now what we have to do? First thing is, I'm asking MIC help. Let's see they do or no. You have a university here. என்ன university? AIMS. You have AIMS University just 4 kilometers away from this place. Okay? Your previous president sayla, go to hell with your previous president. We don't care. Okay? You all claim that the new president is doing good for the Indians. நீங்க எல்லாம் சொல்றீங்க இப்ப இருக்கிற தலைவர் எல்லாம் செய்யறாரு. நல்லது செய்யட்டும். Tell him to open a faculty in archaeology department in this university and let the students start to research this place together with the archaeology department here. Number one. You all can even hire him as a professor because I think he knows each and everything here. First, archaeology department should be open in AIMS University. தமிழன் தானே நீங்களா? இந்து தானே? தாய் கட்சி தானே? இதை செய்யுங்க. உங்களை நான் எதுவும் தப்பு சொல்லல. Okay? I'm not telling MIC didn't do anything. Even though you all didn't do anything. சரியா? Even though you all didn't do anything, I'm not going to blame you all. Because your president, your past president oda tappu vandu ipo I'm not going to blame you all. Okay? I'm going with the flow. Unga valike na varan. Because my intention is not to go against you in this issue. In the issue liyum vandu I don't want to bang you all. I don't want to question you all. I'm requesting as an Indian, as what you all claim, neenga vandu you are an Indian representative. I'm requesting for the first time I'm requesting to MIC. இங்க இருக்கிற 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற யூனிவர்சிட்டியில வந்து create a faculty for archaeology department, a full faculty, and base this place as a research place. Number one. Number two, we have thousands of museum. Penang போனீங்கன்னா museum Maggie, museum Ruma Terbale, museum adu, museum idu. We need a Hindu museum here. Since this place was under the Hindus before. We didn't come here only to do business. We conquered this place. You know what is the meaning of conquered? No, போரிட்டு இந்த இடத்தை வந்து வெல்லணும். இந்தியர்கள் தமிழர்களோட கொடி மட்டும் இங்க இருந்த இடம் இது. And we decided what should happen in this country. We were the one who decided everything here. Not for 1, 2, 3 years, huh? We were the one who decided who does who comes here, who not to come. எந்த மதம் வரணும், எந்த மதம் வரக்கூடாது. We were that strong in this land.
It is not Rajaraja Cholan. It is Rajendra Cholan, the son of Rajaraja Cholan. Even if you take Parameswara and everyone, they all come from the same blood. MIC-க்கு நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். Okay? Do this as soon as you can. Or at least say that you all are going to start to do. Come and meet him. It is not hard to come and meet him here. நான் உங்களை தடுக்கல. இவர் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? இவர்கிட்ட நான் சொன்னேன் இதுக்கப்புறம் MIC உங்ககிட்ட வந்தா நீங்க கரெக்டா எடுத்து செய்யுங்கன்னு. என்னத்துமா கேட்டாரு? நான் என்ன செய்யணும்னு என்ன கேட்கிறாரு திருப்பியும். I told him I'm not going to interfere in that. Don't make me regret to publish you. என்ன ரிக்ரெட் பண்ண வச்சிராதீங்க. காசை கீசை சாப்பிட்டு இந்த இடத்த வந்து ஒளிச்சிடாதீங்க. இங்க இருந்த சிலைகள் எல்லாம் நிறைய விஐபி வீட்டுல இருக்குங்க. அதாவது 1000 வருஷம் கழுத்து சிலைங்க இந்த நாட்டில் இருக்கிற விஐபி வீட்டில் இருக்கு. ஆன்லைன்ல வந்து நம்மளோட பூர்வீகத்தை ஆன்லைன்ல வித்தாங்க. ஈவன் ஹியர் கீழே they are still selling, but it's not from here. They are still selling. Come find him and do something to this place. Number one. Second thing is, இந்த இடத்துல வந்து I have advised him to start something. ஒரு tubohano, whatever, to prevent this place he has to start. Okay? I'm going to teach him in how to start. I'm going to bring good people to join him. I've already got 6 of them who are interested in this place. Okay? Who are willing to give datas that they have. இதே மாதிரி வெரி நம்மளுக்கு இதுக்கு it's very hard. Okay? நான் வந்து மக்களோட மக்களா இருந்து we want to see what he can do. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். If every Hindus in this country 2000 பேர் இருக்கும், I mean 2 million people, ஒரு ஆளு ஒரு வழி கொடுத்தாலும் these people will be having 2 million to do wonders. என் குடும்பத்துல நானு, என் வைஃப், என்னோட டாட்டரு, என்னோட சன்னு, I have 4 people in my family. I will give him 4 ringgit. 4 ringgit. They need to survive. They need an income to run the place. They need to do research going back to India. This is not as easy as what we say. ஆனா மலேசியால இருக்கிற எல்லா இந்தியர்களும் 2 வழி போடுங்க.